பாத்தீங்களா மழை வந்துட்டு இருக்கு. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் சந்தனம் செய்தடி வைதேகிநாதன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க மழை வர்றது. இந்த ஊர் கண்டிப்பா மழை தேவை. கடவுள் கரெக்டா மழை கொடுத்திருக்காரு இந்த ஊருக்கு. ஏன்னா நல்ல ஹீட்டா இருக்கா. நம்ம சானோசே மாதிரி எல்லாம் ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் டேல பீக் ஆகும் ஹீட். மத்த டைம்ல எல்லாம் ஹீட் குறையும். ஆனா இங்க எப்படின்னா எல்லா டைமுமே ஹீட் ஜாஸ்தியா இருக்கு. நைட் வெளியில வந்தா கூட ஹீட் ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த ஊருக்கு மழைங்கிறது ரொம்ப தேவை. கடவுள் கரெக்டா கொடுத்திருக்காரு மழை இங்க. வெரி நைஸ். ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரியங்கா நீலா கிருஷ்ணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது பாலாஜி டெம்பிள், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெருமாள் டெம்பிள், அண்ட் தட்ஸ் லொகேட்டட் இன் கேரி, நார்த் கேரோலினா. ஸோ நம்ம அங்கதான் வந்திருக்கோம். One of the reasons why we bought the house here is because பெருமாள் டெம்பிள் இருக்கிறதுங்கிறது one of the very important key decision making ஃபேக்டர்ஸ்ல அது வந்துச்சு. ஏன்னா எனக்கு கோயில் பக்கத்துல இருக்கணும்னு இருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம பெருமாள் கோயிலே இங்க இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ அதனாலதான் இங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க கோபுரம் தெரியுதா, நம்ம ஊர் மாதிரியே கோபுரம் வந்து நல்லா பெருசா அழகா நம்ம நாராயணா இருக்காரு, விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கோபுரம் இந்த இடத்துல உள்ள வர இந்த இது இங்க வந்தோடனே நம்ம நாராயணாவோட சாங் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும், அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன் நானு. வாங்க நம்ம கிட்ட போலாம். உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லுங்க நாராயணா சாங். ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா கோவிந்தா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் அந்த கோபுரம் அந்த ஸ்டஃப் எல்லாம் அங்க அந்த பிளேஸ்லாம் அங்கேயும் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலயும் இருக்கு. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலா. பாருங்க, இதுதான் நம்ம பெருமாள் கோயில். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே கடவுளோட சிலை இருக்கு. துவாரபாலகர், துவார காவலர்கள் அப்படின்னா நம்ம துவாரம்னா என்னன்னா அந்த டோர்வேலயே நாராயணோட கோயில துவாரபாலகர் இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் us see Narayana today and protecting and saving the Kshetram. Okay, let's go in. Garuda, நம்ம ஊர் மாதிரியே இருக்கா. கருடர் இருக்காரு. கருடர்னா ஈகிள். நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல விஸ்வரூபம் படத்துல ஈகிள் பறந்து வரும்ல நம்ம நாராயணாவோட ஸ்டாச்சு எடுத்துட்டு போறச்ச. ஸோ அந்த மாதிரி கருடர் இருக்காரு, கருடரோட ஸ்டாச்சு. இந்த சைடு நம்ம ஹனுமன் இருக்காரு, ஹனுமரோட ஸ்டாச்சு. அப்படிங்க நம்ம நாராயணா படத்திற்கு பெட் கொடுக்குற சேஷநாகம் இருக்கிறாரு. அப்புறம் எலிஃபென்ட் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த டோர்ஸ் கூட நம்ம ஊர் டோர்ஸ் மாதிரியே இருக்குங்க. ஓகே, சரி நம்ம உள்ள போய் பிரசாந்தமா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட பேசுறோம். பாய். ஓகே, இப்போ நம்ம வந்து சுவாமி வார தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டோம். நாராயணா இருந்தாரு, ஆண்டாள் இருந்தாங்க, நம்மாழ்வார் கருடர் இருந்தாங்க,
அதுக்கப்புறம் நம்ம ஹனுமர் பார்த்தோம். இவங்க எல்லாத்துக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க டெம்பிள்ல வந்து இனியும் அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சிருக்காங்க, இனியும் டெம்பிளை வந்து பெட்டர் பண்றதுக்கு. ஸோ வி நீட் டு சி அந்த மாதிரி எந்த மாதிரி டொனேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டாக் டொனேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ எப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோவில் நம்ம ஊர் மாதிரியே இருக்கு. இங்க நாராயணா இருக்காரு, நாராயணா, லட்சுமி, ஆண்டாள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அழகா இந்த கோயிலை வந்து நல்லா வடிவமைச்சு நல்லா ஆர்கிடெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து நல்லா இருக்கணும், இனி பல வருஷத்துக்கு இந்த கோயில் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் வர்றதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வராங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்கு, பீப்புள் வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளும் வர்றதுக்கு இந்த டெம்பிள் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டா பல வருஷம் பல டெக்கேட்ஸ் டு கம்க்கு இருக்கிறோங்கிறது நான் வந்து நினைச்சு நான் நாராயணாவை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். ஓகே தென் ஐ see you in the next one. Bye. இங்கதான் புது கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. இது நல்லா வரணும். இந்த இடம் நல்லா இருக்கு. நான் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கு. ஸோ இது வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து புது கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்காக இப்போ டொனேஷன் அவங்க கேட்கறது, டெம்பிளில் டொனேஷன் கேட்கறது எதுக்குன்னா புது சிவா டெம்பிள் கட்டுறதுக்கு, பார்க்கிங் ஸ்ட்ரக்சர் கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 19 million வேணும் இந்த டெம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டொனேஷன் மாடல்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த திங் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டொனேஷன் மாடல் என்னன்னா ஸ்டாக் மூலியமா எப்படி டொனேஷன் கொடுக்கறது அப்படிங்கிற அந்த 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 வென்யூவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்களும் யாராவது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இங்க பாலாஜி டெம்பிள்ல டொனேட் பண்றதுக்கு நீங்க வந்து பாருங்க. வந்து பார்த்து அவங்க எப்படி பண்ணிருக்காங்க, எந்த டைப் ஆஃப் பீப்புள் வராங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க உங்களோட ஓன் சாய்ஸ், உங்க டிசிஷனை நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரியங்கா நீலா கிருஷ்ணன் பேசுறேன். சோ எனக்கு இந்த கிச்சன்ல 5 burner இருக்க கிச்சன்ல குக் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. சோ அதனால என்ன பண்ண, எக் இருக்கு. எக் வந்து பொரியல் மாதிரி இப்படி பண்றது இருக்கு. எனக்கு எக்கோட ஸ்மெல் அவ்வளவா பிடிக்காது. ஸோ அதனால நிறைய ஆயில் ஊற்றி அந்த எக்கோட ஸ்மெல்லே இல்லாத மாதிரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பரோட்டா, எனக்கு ஜெனரலி நான் சின்ன வயசுல வந்து பரோட்டா எல்லாம் சாப்பிட்ருக்கேன் நிறையா. அப்புறம் இங்க வந்து பரோட்டா எல்லாம் அவ்வளவா சாப்பிட்றது இல்லை, குறைச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த ஆனந்த் பிராண்ட் பரோட்டா, என்னன்னா இந்த பிராண்ட் பரோட்டா ஆனந்த் பிராண்ட் என்ன ஆகும்னா அது வந்து ஜெனரலி நம்ம தமிழ்நாடு சவுத் இந்தியன் ஸ்டைல இருக்கிறதுனால நான் அந்த பிராண்டோட பரோட்டா வந்து வாங்கிட்டு வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேன்ல ஆயில் போட்டு பரோட்டா வந்து வர ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு நம்மளுக்கு வந்து மின் சட்னியும் இருக்கு, லக்ஷ்மி மின் சட்னியும் வாங்கிட்டு வந்தோம் கடையில இருந்து. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இத வந்து மொந்து சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ண போறோம்.